அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபேஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் தான் வந்து விலாக் எடுத்திருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுனால பிள்ளைங்கள்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதனாலேயே தான் வந்து இன்றைக்கி வந்து இட்லி வந்து பண்ணினேன். ஏன்னா காலையில் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணியிருக்கிறேன். சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். பிள்ளைங்க வீட்டில் இல்லைன்னா இதுவுமே நான் வந்து பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரே ஒரு தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டுக்குவேன். இல்லைனா ப்ரெட் இருந்தால் அதை மட்டும் சாப்பிட்டுட்டே நான் இருந்துருவேன். ஏன்னா என் ஒரு ஆளுக்கு வந்து இட்லிலாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணவே தோணாது. ஏதாவது இருக்கிற ப்ரெட்டோ இல்லை வந்து தோசை ஊற்றுனா கூட சட்னி எதுவும் பண்ண மாட்டேன். சும்மா வந்து இட்லி பொடி வச்சே சாப்பிட்ருவேன். எப்பவும் போலவே வந்து இட்லி மாவில் வந்து மில்லட் சேர்த்து தான் வந்து நான் அரைச்சிருக்கிறேன். அதனால தான் இட்லி கலரும் வந்து வித்தியாசமாக இருக்குது. நான் எப்போதுமே வந்து 1 கப் உளுந்துக்கு 4 கப் வந்து இட்லி அரிசி சேர்த்துட்டு 1 கப்புக்கு ஏதாவது ஒரு மில்லட் வந்து நான் சேர்த்துருவேன். இன்றைக்கி வந்து இட்லிக்கு வந்து சிம்பிளான ஒரு சாம்பார் தான் வந்து பண்ணியிருக்கிறேன். அதுக்கு வந்து இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பும் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இட்லிக்கு வந்து சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மட்டும் போட்டுட்டு கூடவே வந்து பூண்டு வந்து ஒரு 4-5 பல் போட்டுக்குவேன். இதோடு வந்து பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதை மட்டும் சேர்த்துட்டு தாளித்து விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து டீ காஃபி எதுவும் குடிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறையா வேலை இருக்குது. அதனால் காலையிலேயே கொஞ்சம் தெம்பாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வந்து 2 பார்சல் வந்துருந்துச்சு. அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பார்சலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹிஜாப் ஷால்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது யாருக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்கிறேன். அவங்களோட லிங்க்கையும் வந்து கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஷாலை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 2 ஷால் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2மே வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் பார்க்குறப்பவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட உடனே வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இது யார்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிற பாருங்கள். ரமி ஹிஜாப் இவங்க கிட்ட தான் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், ரொம்பவே ஷால் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஷாலோட ப்ரைஸும் வந்து மற்ற இடத்துல கம்பேர் பண்ணுறதை விட ரொம்பவே கம்மியாக தெரிஞ்சுது. அதனாலேயே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஷாலும் வந்து குவாலிட்டி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர் காம்பினேஷனும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்கக்கிட்ட நிறையா கலர்ஸில் வந்து இருக்குது. இவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போயிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து துணியோட குவாலிட்டி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதில் இன்னொரு ஷாலும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்குது. 2 ஷாலுமே நல்லாவே ஷைனியாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தா வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் நேரில் பார்க்குறப்ப அதோட ஷைனிங் வந்து நல்லாவே தெரியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கோல்ட் கலரில் ஸ்டோன் வந்து வச்சுருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கவும் நீட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த 2 ஷாலும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பார்சல் வந்துருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதில் வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து வந்திருந்தது. முக்கியமாக நம்ம கார்டனில் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு நீ தண்ணி ஊற்று, நான் தண்ணி ஊற்றுன்னு ஆளாளுக்கு போட்டி போட்டுட்டு யாருமே ஊற்றுறது கிடையாது. சரி, இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் ஒன்று வாங்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து கனெக்டர் தான் இது. இன்னும் 2 ஸ்ப்ரிங்க்லர் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில். அதனால் வந்து இதையும் சேர்த்து வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் வந்து கார்பெட்லாம் வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. இந்த கார்பெட்டை வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இந்த கார்பெட்டை இன்றைக்கி வாஷ் பண்ணிவிடுவோம், பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறப்ப நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்த கார்பெட்டை வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கிறேன்.
வீட்டில் வந்து நிறைய கார்பெட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கார்பெட்டையும் ஒரே நாள்லேயே வாஷ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது வந்து ஒன்று தூக்கி வாஷ் பண்ணுறப்பயே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செம்ம வெயிட்டாக இருக்கும். அதாவது கார்பெட் வந்து இப்போதைக்கு பார்க்குறதுக்கு லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை தூக்கி காய போடுறது இருக்குல்ல, அதுதான் பெரிய வேலையே. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கா அப்படிங்கிறதுனால பிள்ளைங்க இருக்கிறப்ப சேர்ந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு கார்பெட் எடுத்து வாஷ் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பெட் தான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறேன். ஏன்னா வந்து இதுதான் ரொம்ப இருக்கிறதுலே அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வாஷ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் எப்போ வாஷ் பண்ணி போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நோம்பில் வாஷ் பண்ணி போட்டது தான். அதுக்கப்புறம் திரும்ப நான் வாஷ் பண்ணவே இல்லை. இந்த கார்பெட் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை எப்போதுமே நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஆனால் இந்த டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு வேறு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சா, அதனால் அப்படியே அலுப்பாக போயிடுச்சு. சுத்தமாக இதெல்லாம் எடுக்கவே முடியல. ஸோ இப்போ தான் அதுக்கான டைம் கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அதனால் வந்து இதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க. ஒரு 3 நாள் லீவ் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த டைமில் வாஷ் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானும் ஃபாராவும் தான் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். தசீம் குட்டி வந்து இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. தசீம் குட்டிக்குலாம் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வாஷ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நான் ஈஸியாக பார்த்துருவேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தசீம் குட்டி இப்போ வந்தாருன்னா நேரம் இழுத்துக்கிட்டே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து விடாமல் நானும் ஃபாராவும் தான் இங்கே வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்குறோம். வீக்லி ஒன்ஸ் வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுக்காக மெய்டு வந்து வருவாங்க. அவங்க வரப்போ அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களும் நானும் சேர்ந்தே வாஷ் பண்ணலாம். இருந்தாலும் அவங்களால இதை வந்து தூக்க முடியாது அப்படிங்கிறதுனாலே நானும் ஃபாராவும் சேர்ந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபாரா அத்தாவும் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இதெல்லாம் தூக்கி காய போட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை தான் இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த கார்பெட்லாம் டெய்லி வந்து வேக்யூம் பண்ணாலும் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணி வச்சிடணும். எப்படியுமே அதில் வந்து டஸ்ட்டெல்லாம் இருக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க இருக்கிற வீடு அப்படிங்கிறதுனால எதையாவது ஊற்றிடுவாங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அடிக்கடி நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கார்பெட்லலாம் வந்து மேற்பக்கம் இருக்கிறத விட அடிப்பக்கம் தான் ரொம்பவே அழுக்கு இருக்கும். அதனால் எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் திருப்பி போட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஃபுல்லாகவே வந்து வாஷ் பண்ணியாச்சு. இதை தூக்கி போடுறதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இப்படியே வந்து நம்மளால் தூக்கி காய வைக்க முடியாது. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மிதிச்சிட்டே இருந்தோம்னாக்கா தண்ணி வந்து முக்கால்வாசி வெளியாயிடும். அதுக்கப்புறமா தான் இதை வந்து தூக்கி எடுத்து நம்ம வந்து காய போட முடியும். ஏன்னா இப்போதைக்கு ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். அதனால் இப்போல்லாம் நம்மளால் வந்து தூக்கவே முடியாது. ஓரளவுக்கு வந்து தண்ணியெல்லாம் வெளியானதுக்கப்புறமா இந்த மாதிரி கிரில் மேலே தூக்கி போட்டு காய வச்சுருக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்க்லரையும் வந்து செட் பண்ணி விட்டாச்சு. இது ரொம்பவே ஈஸி தான். வீட்டில் இருக்கிற நம்ம சாதாரண ஹோஸ்லேயே வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 1 மட்டும் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். இதையே வந்து வேறு இடத்துக்கு மாற்றி வச்சு தண்ணி வந்து எல்லா புல்லுக்கும் வந்து படுற மாதிரி வந்து வச்சிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வர ஃபோர்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் போகுது. இது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரிங்கிட்க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் தெரிஞ்சிச்சு. இதுலேயே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம இன்னும் 2-3 இதுக்கு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான மெனு தான். எங்கே எல்லாருக்கும் பிடிச்ச மெனுன்னு கூட சொல்லலாம். புளி வந்து எதுக்காக ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கட்டி சோறு தான் வந்து கட்ட போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணியில் வந்து புளியை வந்து இந்த மாதிரி ஊற வச்சுறேன். இது கொஞ்சம் நேரம் போல் ஊறட்டும். புளி வந்து ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து அதுக்கான சைடிஷ் எல்லாம் வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டி சோறுக்கு முக்கியமாக எல்லோரும் செய்கிறது பொட்டேட்டோ ஃப்ரை தான். அந்த பொட்டேட்டோ ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, அதுக்கப்புறம் பூண்டு வந்து சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன். இது லைட்டாக வந்து ஃப்ரை ஆகி வரட்டும். இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வந்து நம்ம சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடுறேன்.
இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு இதை வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் போல் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் போல் இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மிளகாத்தூள் அப்படிங்கிறதுனால காரமாக தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதை அப்படியே எண்ணெயிலே வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு வேக வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி வேக வச்சுக்கிறேன். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் வந்து சாம்பார் வச்சதுக்கப்புறமா இதில் வந்து அதே குக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொரைக்காவும் பருப்பும் போட்டு வேக வச்சுருந்தேன். சொரைக்காய் பருப்பு இதெல்லாம் வேக வைக்கிறப்பவே அதிலே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வேக வச்சாச்சு. இப்போ அதை வந்து இங்கே தாளித்து வந்து கொட்டிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கட்டி சோறுக்கு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இருந்தாலும் இந்த சொரைக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனாலே வந்து அதை வந்து நான் சேர்த்துக்குவேன் அப்பப்போ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சொரைக்காய் வீட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து இதை நான் வந்து குக் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பொட்டேட்டோ ஃப்ரையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்திருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு குக் ஆகியிருக்கு. இதை வந்து இப்போதைக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டா அது அப்படியே நல்லா மெதுவாக சூப்பராக குக் ஆகி வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரையும் வந்து சூப்பராக இங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை லிட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கட்டி சோறு கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலும் வந்து புழிஞ்சு வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு தேங்காயோட பால், நல்லா ஒரு பெரிய தேங்காய் எடுத்துகிட்டு அதில் வந்து பால் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து நம்ம கூடவே தான் வந்து ஊற வச்சுருக்கோம். புளி வந்து இது நிறையா ஊற்றினா தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து புளி மட்டுமே ஊற்றி வந்து கட்டி சோறு வந்து செய்வாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் பால் ஊற்றி தான் வந்து கட்டி சோறு செய்வோம். இது வந்து டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் பால்லேயே வந்து இந்த புளியும் கரைச்சி நான் வந்து சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். இப்போ இந்த தேங்காய் பால் புளி ரெண்டத்தையும் ஒன்றா கலந்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு செய்கிறப்ப தான் இது நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து உளுந்து, கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது 4ஐயும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதை சேர்க்குறப்ப நல்லாவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம், இல்லைன்னா வந்து சேர்க்காமையும் இருக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் வந்து இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்குறேன். இது வந்து கொஞ்சம் கலருக்காக தான் வந்து சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் வந்து தேங்காய் பால் புளி வந்து கலந்து வச்சுருக்குறோம்ல, அதை வந்து சேர்த்துடலாம். கூடவே வந்து ரைஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 6 கப் அளவுக்கு தேங்காய் பால், புளி, தண்ணி இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். ஸோ இப்போ வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் வந்து அரிசி வந்து போட்டுடலாம். ரொம்ப கொதிச்சதுக்கப்புறம் போடணுன்னு அவசியம் இல்லை. லேசாக கொதித்து வர டைமில் வந்து அரிசி வந்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை வந்து அப்படியே எடுத்து நான் ரைஸ் குக்கரில் போட்டு அப்படியே குக்காக விட்டுற போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியில் போக போகிறோம். ஒரு வேலை இருக்குது. வேலைலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த மீனை வந்து பரட்டி வச்சுட்டு வந்து நான் வெளியில் கிளம்புறேன். மீன் ஏற்கனவே மசாலா போடுறதுலாம் நிறையா வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். அதே மெத்தடில் தான் இன்றைக்கும் வந்து நான் மசாலா போட்டிருக்கிறேன். ஸோ வந்து இது மசாலா போட்டு பரட்டி வச்சுட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் வெளியில் கிளம்புறோம். நாங்கள் வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். வீடு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹைவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த வழி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலான்னு தான் வந்து போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக இதில் தான் வந்து முன்னாடி நான் வாக்கிங்லாம் வருவேன். ஆனால் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு தான் நாங்கள் வந்து வாக் பண்ணி போவோம். அதுக்கு மேலே நாங்கள் உள்ளே போனது கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 24 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு வந்து இந்த ஹைவே வந்து புதுசாக போட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. சரி, கடைசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பியிருக்கிறோம். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் இருந்துச்சு. அந்த ஏரியாவில் தான் இப்போ வந்து ஹைவே வந்து போட்டிருக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே நல்லா காடாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த டோல்லாம் தாண்டி கூட ஒரு கிலோமீட்டர் போல் நாங்கள் வந்து வாக் பண்ணி போயிருக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் வாக் பண்ணி போய் பார்த்ததும் இல்லை.
இப்போதைக்கு இந்த ஹைவேல வந்து டோலுக்கு எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து இது இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இன்னையிலேருந்து 1 மாதத்துக்கு வந்து இந்த ஹைவே வந்து பார்த்திங்கன்னா டோல் ஃப்ரீ தான். நேராக மட்டும் போக முடியாது. நேராக போனால் இதுக்கு போகிறதுக்கு இங்கே யூகே போயிட்டாரா? அதான் நினைக்கிறேன். நேரம் ஆமாண்டாமா, அம்பா உள்ளங்க லெஃப்ட் போட்டிருக்கானடாமா. பூலாம் வச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் வாக் பண்ணி வந்தப்பல இந்த இடத்துல செடியெலாம் கிடையாது. இப்போ செடியெலாம் சிலம்பாடு அங்கே போகணுமா நம்ம? இப்போ அந்த பக்கம் போயிருக்கலாம்ல. இது எவ்வளோ தூரம் போயிட்டு இந்த ஹைவே வந்து இப்போதைக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணல, பாதி வரைக்கும் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ அது வரைக்கும் நம்ம போயிட்டு வரலாம், அதாவது அம்பாங் வரைக்கும் வந்து நம்ம போயிட்டு வரலாமா. அதுக்கப்புறம் வந்து யூகே பெர்டானா வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். நாங்கள் வாக்கிங் வந்திருக்கோம். வித்தியாசமாக என்னமோ அரிச்ச மாதிரி இருக்குது, ஊற்றி வச்ச மாதிரி. வந்து 1008 சுங்காய் கேப்பா வந்து அப்படியே சைன் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி போனோம்ல அது 1008. ரோடு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம பார்க்குற இடம்லாம் நல்லா காடாக தான் இருக்குது. ஆனால் பார்க்கவே நல்லா பச்சை பசைன்னு சூப்பராக இருக்குது. ரோடு மட்டும் நடுவில் போகிறப்ப அப்படியே அழகாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தாங்க இருக்குது இந்த ஹைவே. ஆனால் நைட்டில் தனியாக வர பயமாக இருக்குமோ? லைட்டெல்லாம் இல்லை, லைட் எதுவும் வைக்காமல் இருக்காங்க. நைட்டில் வர பயமாக இருக்கும். லைட்டு வைப்பாங்களா இதுக்கப்புறம்? அந்த ஏரியாலாம் லைட் இருந்துச்சு, இங்கே மட்டும் தான் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க, இந்த இகேவி ஹைவே வந்து இந்த லாஸ்ட்டில் அம்பாங் வரைக்கும் இப்போ வந்தாச்சு. இதில் அப்படியே வெளியாகி போகணுன்னா அம்பாங் வந்து போயிடலாம். ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். ஆனால் அம்பாங்க்கு வந்து நாங்கள் நார்மலாக வரணுன்னா எப்படியும் 45 நிமிஷம் வரும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைவே போட்டதுனால ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்துட்ட மாதிரி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம இங்கேயே இப்படியே வந்து யூட்டர்ன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு லன்ச் வேலையை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மீனை வந்து ஃப்ரை பண்ண போட போகிறேன். கொஞ்சமாக தோசைக்கல்ல எண்ணெய் சேர்த்துட்டு, மீன் வந்து பார்த்திங்களாலே தெரியும் நம்ம போயிட்டு வரதுக்குள்ளேயே நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த மீனை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மீன் ஃப்ரை பண்ணுறப்ப இது மேலேயே வந்து ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி சேர்த்து ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. அந்த ஆனியனும் சில்லியும் வந்து சாப்பிட்றப்போ உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க, அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ அவ்வளோதான், லன்ச் எல்லாம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான லன்ச் தான், ஆனால் வந்து டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த கட்டிசோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படி தான் இருந்தது. கட்டிசோறும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு கட்டிசோறு ரெசிபிலாம் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காகத்தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவீங்களா அப்படின்லாம் வந்து கமெண்ட்டில் யாரும் கேட்டுறாதீங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.